ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சிங்கப்பூர் வரலாம் அப்படின்னு நான் வந்து ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த சேனலில். ஸோ அதில் வந்து நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ப்ரோ நான் பர்மிட்டில் வந்தேன் அப்படின்னா எப்படி நான் இன்ஜினியர் ஆகிறது, இது ஒன்று ஃபஸ்ட்டு. இது மேஜராக ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஜாப் வேகன்சிஸ் இருக்குமா இந்த மாதிரி கேட்குறாங்க. ப்ரோ இங்கே வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து கன்சல்டன்சி வச்சு எதுவும் நடத்திட்டு இல்லை, நான் ஏஜென்ட்டும் இல்லை. ஸோ அதனால் ஜாப் வேகன்சிஸ் வந்து என்கிட்ட கேட்குறது வந்து, நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் வந்து பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு நான் உங்களோட ரெஸ்யூமை ஷேர் பண்ணலாம் ப்ரோ. அவ்வளோதான் பண்ண முடியும் என்னால். ஏன்னா எனக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒன்ஸு யாருக்காவது ரெக்யர்மெண்ட் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்கள கால் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து நான் கன்சல்டன்சியெல்லாம் வச்சு நடத்தலை ப்ரோ. ஸோ அதனால் என்கிட்ட வந்து ஜாப்னு கமெண்ட் பண்ணும்போது நான் அதுக்கு என்ன ரிப்ளை போடுறதுனே தெரியாது. அதனால தான் நிறைய கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை போட மாட்டேன். அது எப்படி நான் போடுறது, ஏன்னா தெரியாது எனக்கு ஆக்சுவலாக. அந்த மாதிரி யாரும் கன்சல்டன்சி எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் நல்ல கன்சல்டன்சி இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க. ஏன்னா நான் சிங்கப்பூர் வர்றதுக்கு ஒரு சில கன்சல்டன்சிஸ்லாம் யூஸ் பண்ணேன். அவங்களாம் ஹெல்ப் பண்ணி தான் அதுக்கப்புறம் நான் வந்தேன். ஸோ நல்ல கன்சல்டன்சிஸ் இருக்காங்க. நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பர்மிட்டில் வந்துட்டு எப்படி இன்ஜினியர் ஆகுது ப்ரோ. நீங்கள் வந்து பர்மிட்டில் வரீங்க, எஸ்பாஸில் வரீங்க, இபாஸில் வரீங்க, இது வந்து விஷயமே இல்லை. நீங்கள் வந்து இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பர்மிட்டில் தான் வந்தேன். இப்போ நான் வந்து இன்ஜினியராக இருக்கேன். இப்போது இது வந்து எப்படின்னா, நீங்கள் என்ன பாஸில் இருக்கீங்கிறது முக்கியம் இல்லை, என்ன ரோலில் இருக்கீங்க, எவ்வளோ பே வாங்குறீங்க மந்த்லி, அதுதான் மேட்டர். ஒரு சில பேர் இப்போ என்னோடய கம்பெனிலே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பாஸில் இருப்பாங்க. பட் ஆனால் ஜென்ரல் ஒர்க்கராக தான் இருப்பாங்க டெய்லியுமே. அவங்களுக்கு வந்து டெய்லியும் பேசிக்கில் தான் சேலரி. டெய்லியும் வந்து ஒரு நாளைக்கு வந்து $20 $22 இந்த மாதிரி சேலரி. அதுக்கப்புறம் ஓட்டின்னா 1.5. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு வேளை எஸ்பாஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல ஸ்கில் இருக்குது அப்படின்னா ஓகே, நீங்கள் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கம்பெனியில் உங்கள் டேலண்ட்டை காமிச்சு நீங்கள் வந்து மேலே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பர்மிட்டில் வரும், எஸ்பாஸில் வரும், பர்மிட்டில் வந்தால் திருப்பி எஸ்பாஸ்க்கு மாற முடியாது அப்படிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா எஸ்பாஸ் வந்து இப்போது சிங்கப்பூரில் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இல்லை, நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, நான் வந்து சிங்கப்பூர் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. டிகிரி முடிச்சிருப்பாங்க, 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஊரில். ஆனால் அவங்களுக்கு இங்கே இப்போது கரெக்டான ஒரு கான்டாக்ட் இல்லாததுனால அவங்களால வந்து சிங்கப்பூருக்கு வர முடியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் சொன்னது இது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், பர்மிட்டில் வாங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னும் போதே ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்கன்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேலே வந்துகிட்டே இருப்பீங்க. சீக்கிரமாக வந்து ஒரு 3 இயர்ஸ் மேக்ஸிமம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இயர்ஸில் நீங்கள் உங்களோட பாஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு சில பேர் வந்து இந்த விசிட்டர்ஸ் விசாவில் வந்து வராங்க, 3 months விசாவில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நான் கூட சில ஏஜென்சி வந்து கேள்விப்பட்டேன். அது வந்து எப்படின்னா 3 months விசிட்டர்ஸ் பாஸில் வருவாங்க, 1 month வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. 4 months அந்த பாஸே நீங்கள் வந்து 4 months தான் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 lakh 2 lakhலாம் மணி பே பண்ணி வரவங்களாம் இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் வராதுங்க. அது வந்து யூஸ்லெஸ் தான். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணி போயிட்டு அங்கே வேலை மாறிக்கலாம். அப்படிலாம் மாற முடியாது, அதில் நிறைய சிக்கல் இருக்குது. அதேமாதிரி நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் டெஸ்ட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அந்த பாஸில் போய் நீங்கள் வர்றது ஒரு வேலைக்காக தான் வரீங்க. உங்கள் கம்பெனி உங்களை வந்து வேறு எந்த வேலைக்கும் அனுப்ப மாட்டாங்க. அப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி விசாலாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். பர்மிட்டில் வந்தீங்கன்னா 1 year 2 year விசா ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள்.